ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வேர்த்து விருவத்துருக்குங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். பேசிக்காக எத்தனை நாள்னு தெரியல, பட் எத்தனை நாள் தெரியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் 15 நாள் இருப்பேன் அப்படிங்கிறதுனால பேசிக்கான திங்ஸை எடுத்துகிட்டு போகிறேன். என்னெல்லாம் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கும் காட்டுறேன். மேபி கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோலோ ட்ராவல் ரிலேட்டட் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக உள்ளதான் அடுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம கிளம்பும் போது மழை வரும் இல்லையா? ஸோ பாருங்களேன், இந்த ட்ரிப் கிளம்பும் போது நம்ம ஃபஸ்ட்டு 100 days ட்ரிப் கிளம்பும் போது நம்மளுக்கு மழை வந்துச்சு. அண்ட் 150 days ட்ரிப் கிளம்பும் போது நம்மளுக்கு மழை வந்துச்சு. அண்ட் இப்பயுமே நம்ம அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சோலோ ட்ராவல். இப்பயும் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க வெளியில். ஸோ வெளிச்சம் அந்தளவு இல்லை அப்படிங்கிறனால நான் வெளியில் இங்கே அடிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே அடிக்கிருக்கேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக கிளாத் அடிக்கிருக்கேன். அதாவது நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேங்கிறது. அண்ட் இங்கே குக்கிங் யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுதான் அடிக்கிருக்கேன். நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு அப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சரி, ஓகே, இங்கே பெருசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னோடய பேக். இது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே இந்த பேகு தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அண்ட் என்னோடய ஸ்லீப்பிங் பேகு. நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த ஸ்லீப்பிங் பேக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லீப்பிங் பேகு நான் டெல்லியில் வாங்கினேங்க. வெறும் 900 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். பட் சரியான குவாலிட்டி, செம்ம குவாலிட்டி. இது -6 வரைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். சூப்பரான குவாலிட்டி. அந்தளவு வெயிட்டும் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டி. கண்டிப்பாக நான் கேம்பிங் பண்ணுவேன். காஷ்மீரில் கேம்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் விரிக்கும் போது காட்டுறேன். ஏன்னா மறுபடியும் அந்த பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது செம்ம பெரிய பேகு. மினிமம் ஒரு 2 பேர் தாராளமாக அதில் ஸ்டே பண்ணலாம். அண்ட் அது ஸ்லீப்பிங் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் டென்ட், நான் டென்ட்டை ப்ராப்பராக பேக் பண்ணல. இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பேக்குள்ளேயே நான் அதை வச்சு அடைச்சிருவேன். ஏன்னா நம்மள்ட்ட கொஞ்சம் தான் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதனால டென்ட்டு முடிச்சாச்சுங்களா. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது பேக் கவருங்க. இன்கேஸ் மழை பெஞ்சதுன்னா, ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்கேஸ் காஷ்மீரில் கொஞ்சம் ஒரு ஹீட் ஆகி மழை எதுவும் பெஞ்சால் நம்ம பேக்கை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பேக் கவர் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது என்னோடய டாய்லெட்ரி கிட். அதாவது இதில் என்னென்ன இருக்குன்னா, நெயில் கட்டர்லேருந்து, ப்ரஷ்லேருந்து, பேஸ்ட்லேருந்து, அதுக்கப்புறம் சோப்பு, சர்ஃபு, அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட்டு, இந்த மாதிரி பேசிக் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பவுச்சாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஷாம்புலேருந்து எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவுச் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது டாக்குமெண்ட்ஸுங்க. என்னோடய பாஸ்போர்ட்லேருந்து, அதுக்கப்புறம் என்னுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எட்டு போகணுமோ ட்ராவலுக்கு அது ஒரு பவுச்சாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு டைரி அண்ட் பென் நான் எப்போவுமே வச்சுப்பேன். ஏதாவது நோட் பண்ணுறதுக்கு. என்ன ஆப்வியஸ்லி நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது தான், எப்போவுமே மொபைலை நம்பியே இருக்கக்கூடாது. டைரி பென் வச்சுட்டிங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னா மொபைல் தொலைஞ்சு போச்சு, இல்லை டிஸ்பிளே போயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இந்த டைரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன டைரி அண்டு பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது இது போட்டுக்கிறது. அண்ட் இது சானிடைசர். அண்ட் இது வி வாஷ். இது நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக இது முக்கியமாக எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது தயவுசெய்து இது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். இந்த வி வாஷை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சில இடத்துல நம்ம குளிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சில இடத்துல இந்த கேம்பிங்லாம் பண்ணும்போது குளிக்கிறதுக்குலாம் சான்ஸ் கிடைக்காது. பட் நீங்கள் குளிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் குளிக்காட்டினாலும் பரவாயில்ல. பட் உங்களோட இன்னர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே சொல்லுவேன், ட்ரெஸ்ஸு, பெரிய ட்ரெஸ் நீங்கள் எவ்வளோலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஒரு 2 எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்ல. பட் உங்களோட இன்னர்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நம்மளுக்கு குளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்னர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் இந்த வி வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹைஜீனிக் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அது ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அண்ட் என்னோடய ஷால்வை. இது நல்ல உள்ளன் ஷால்வைங்க. இது எனக்கு ராஜஸ்தானில் என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. என்னோடய உள்ளன் ஷால்வை எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இது அங்கே போய் நான் ஸ்டே பண்ணுவேன் இல்லையா, ஸ்டே பண்ணும்போது நைட் டைமில் போட்டுக்கிற ட்ரெஸ். இது பேண்ட்டு, இது டாப்பு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். நைட் டைம் போட்டுக்கிறதுக்கு மட்டும் இது. அண்ட் இது இப்போ நான் கிளம்பும் போது இது 2 போட்டுப்பேன். ஒரு ஜீனு, ஒரு ஃபுல் ஸ்லீவ் உள்ள டிஷர்ட் போட்டுப்பேன் கிளம்பும் போது போட்டுக்கிறதுக்கு. அண்ட் காட்டனில் ஒரு 2 எடுத்துகிட்டு வரேன். இன்கேஸ் உள்ளனில் நம்ம போட்டுட்டு இருக்கும்போது
வேர்வை ரொம்ப அதிகமாக வரும். அப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மளால டக்குன்னு அலச முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது உள்ளே வந்து நீங்கள் காட்டனில், இப்போ காட்டன் பனியன் 2 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் பேண்ட் இது வந்து எப்படின்னா, இந்த பேண்ட் எப்படி இருக்கும்னா, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் காட்டுறேன் நான் எப்படி போட்டிருக்கேன் அந்த பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளே வந்து உள்ளன் மாதிரி இருக்கும். இது 2மே வந்து உள்ளன் பேண்ட்டு. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்ரு மாதிரியான டாப் வந்து 3 எடுத்திருக்கேன், 3 கலரில் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் மேலே வந்து இமேஜ் 1 by 1 கொடுக்குறேன் பாருங்கள். இந்த 3 டாப்புக்கும் உள்ள இமேஜ் இது 3 தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இங்கே வந்து இது வந்து ஸ்வெட்ருங்க. இது ஒரு சின்ன எல்லாமே லைட் வெயிட். இது வந்து ஒரு ஹூடினா நீங்கள் பிக்சர் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஹூடி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இதுவுமே வந்து ஒரு நியூவாக வந்து நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. பட் அது நான் யூஸ் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது 2 ஹூடி அண்ட் ஒரு ஸ்வெட்டர், ஓகேங்களா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டவல் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. என்கிட்ட டிஷ்யூ பேக் இருக்குது, ஒரு டிஷ்யூ பேக் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் கிளாத்தில் தான் அதிகமாக ஃபேஸை தொடப்பேன், இன்கேஸ் வேர்த்துச்சு அந்த மாதிரி. ஏன்னா வேர்க்கும் போது தொடச்சிட்டு இது ஈஸியாக வாஷ் பண்ணி போட்டோன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இது வாஷ் பண்ணோன்னா சீக்கிரம் காயாது. ஸோ இது வந்து சீக்கிரம் காஞ்சிருங்கனால இது அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு சின்ன டவலுங்க. இது மொத்தமே பாருங்களேன், ஒரு ஜானை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டவல், ஒரு குட்டி டவல் வாங்கிக்கோங்க, வேறு ஒரு முதலாம் தொடச்சிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி 2 டவலு. அண்ட் இதெல்லாம் ஸ்கார்ஃபுங்க. இதுவும் ஒரு சின்ன ஷால்வை மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கார்ஃப். அண்ட் இது வந்து ஒரு காட்டன் ஸ்கார்ஃப். மேபி இது வந்து எங்கேயாவது நம்மளுக்கு தேவைப்படும். இது வெயிட்டே இல்லை ஆக்சுவலாக, அதனால இது வச்சுருக்கேன். அண்டு வந்து நம்மளுக்கு கேப்பை வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா வெயில் கண்டிப்பாக அடிக்கும். சம்மர் டைமில் காஷ்மீரில் குளுக்குலுன்னெலாம் இருக்குங்கலாம் கிடையாது, வெயிலும் அடிக்கும். ஸோ கேப் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து க்ளவுஸ். இன்கேஸ் நம்ம ஸ்னோவிலலாம் போனோம்னா க்ளவுஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்ளவுஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு குல்லா, லைக் இது வந்து காட்டன், இது வந்து உள்ளன் குல்லா, இது உள்ளனில் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து அங்கே குளிர் இருக்காது இப்போதைக்கு, ஏன்னா சம்மர் வந்து காஷ்மீர்லேயும் சம்மர் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வந்து 4 செட்டு சாக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் 2 கிளாத் மாஸ்க் வச்சுருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்குமே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். பட் இருந்தாலுமே எனக்கு இந்த கிளாத் மாஸ்க் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் மாஸ்க் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இந்த பேக் பார்த்துக்கோங்க. இந்த பேக் தான் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பேக் ஃபுல்லாகவே வந்து இன்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஜிப் போட்டிருக்கு பாருங்கள், வந்து எடுத்துகிட்டேன். ஸோ இது ஃபுல்லாக இன்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து இன்னர்ஸ் வந்து நீங்கள் மற்ற ட்ரெஸ்ஸோடு அப்படியே போட்டு வைக்காதீங்க. ஒரு தனியாக ஒரு பேகு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஷூ லேஸு. பட் இது வந்து நான் சும்மா ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எங்கேயாவது இடத்துல ஏதாவது ஒன்று கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ராவல் அப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஷூ லேஸ் வந்து ஒன்று 2 எடுத்து போகிறது நல்லது. அண்ட் இது வந்து சும்மா ஒரு வேஸ்ட்டாக ஒரு கவர் தான். பட் ட்ரெயினில் வந்து நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா, சார்ஜ் போடும் போது என்னென்னா நம்ம வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, அங்கே எங்கேயும் யாராவது கேட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கவர் உங்களுக்கு கிடச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி கவர் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி ஃபோன் இதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ட்ரெயினில் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து இந்த மாதிரி கவரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் மழை பெய்யுது அப்படின்னா மொபைலு அந்த மாதிரிலாம் வந்து இதுக்குள்ளே நீங்கள் போட்டு பேக்கெட்டில் போட்டுக்கலாம். உள்ளே வந்து தண்ணி போகாது. இது வந்து இங்கே இந்த க்ளோஸ் இருக்கும் இல்லையா, ஏர் டைட்டு, அந்த மாதிரியான கவரு. அண்ட் இது வந்து நார்மல் பாலித்தீன். இது எதுக்குன்னா லைக் ஏதாவது ஈரமான க்ளோத், இதில் ஏதாவது ஒன்று ஈரமாயிடுச்சு அப்படின்னா மொத்தமாக சேர்த்து வைக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு கவர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் டிஷ்யூ இவ்வளோதையும் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், பாதி தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போதைக்கு பேக்கிங் போடணுங்கிறனால டக்குன்னு எடுத்து வச்சிட்டேன். டிஷ்யூ பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. டிஷ்யூ வந்து நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படும். ஏன்னா இதெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் டிஷ்யூ ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ அவ்வளோதான். இங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங்ஸ் ஓரளவு வந்து உங்களுக்கு இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா குக்கிங் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். அண்ட் நான் பேக் வந்து ஒன்று சின்ன பேக் ஒன்று எடுத்துகிட்டு போவேன். இது வந்து வேஸ்ட் பேக். இன்கேஸ் இந்த 2 பேக்குமே நான் ஒரு பேக்கில் போட்டுட்டேன் அப்படின்னா கூட இந்த வேஸ்ட் பேக், இது வந்து இடுப்பில் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இந்த பேக் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். எமர்ஜென்சிக்கு வந்து ஃபோனு, கேஷு, ஹெட்செட் இதை மட்டும் இதுக்குள்ளே வச்சுப்பேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன பேக். இது எதுக்குன்னா இதில் வந்து எடுத்து இதுக்குள்ளே வச்சுருவேன். இதில் என்னென்ன நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஹெட்செட் எடுத்துகிட்டு போகிறேன். ஜேபிஎல் ஸ்பீக்கர், என்னோடது ஸ்பீக்கர் ஒன்று. நான் எப்போவுமே சாங்ஸ் நல்லா கேட்பேன். ஸோ ஏதோ ஒரு நல்ல பிளேஸ் போகும்போது ஹெட்செட் போடாமல் வெளியில் சவுண்ட் கேட்டால் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெட்செட் இது மாதிரி எடுத்து போவேன். ஸோ இதோட சார்ஜர் டேட்டா கேபிள் தான் இது. அண்ட் ஒரு ட்ரைபாட் ஒன்று, அதுக்கப்புறம் பவர் பேங்க் ஒன்று, அண்டு நம்மளோட GoPro 9 கேமரா ரீசெண்டாக நம்ம வாங்கினோம். ஸோ அதோட பவுச் இது.
அண்ட் ஒரு மைக்கு இப்போ நான் வாங்கிட்டேன். நான் நிறைய பேர் சவுண்ட் கேட்கலன்னு சொன்னேன்னா மைக்கும் வாங்கிட்டேன். இதை வந்து அப்படி நான் இந்த பவுச்சுக்குள்ளே வச்சுருவேன். இங்கே பாருங்கள், இந்த பவுச்சுக்குள்ளே வச்சுருவேன். அண்ட் சார்ஜர். ஸோ இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வாங்க, இன்னும் எடுத்தோன்னே லெமன்லாம் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. நான் இப்போ 3 நாள் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவேன். இன்கேஸ் ரொம்ப ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை மயக்கம் வர மாதிரி இருக்குது, இல்லை வாமிட் வர மாதிரி இருக்குன்னா இதை நான் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி உப்பு வச்சுருக்கேன். ஸோ உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குடிச்சிருவேன். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப இது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 லெமன் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் குக்கிங் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். குக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன வாட்டர் பாட்டில் வந்து அந்த பேக்கில் வச்சுப்பேங்க. இந்த பேக்கில் வச்சுருவேன். ஏன்னா எப்போவுமே எமர்ஜென்சினா டக்குன்னு அதை எடுத்து குடிக்கிற மாதிரி. இது 2 எடுத்துகிட்டு போகிறேன் பெரிய வாட்டர் பாட்டில். ஏன் அப்படின்னா இப்போ ட்ரெயினில் வந்து நம்ம 3 நாள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ 3 நாள் நம்மளுக்கு வெளியில் தண்ணி வாங்க வேண்டாம் அப்படிங்களா, இதை 2 ஃபில் பண்ணி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டுக்கு தண்ணி இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் 2 எடுத்து போகிறேன். நான் இது எப்போவுமே என்கிட்ட இருக்கும். இதுவும் அந்த சின்ன வாட்டர் பாட்டிலும் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. டடை நம்ம லட்டு எப்பவும் போல் நம்ம ட்ரிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். இவன் மட்டும்தாங்க நம்மளோட பார்ட்னர் ஆக்சுவலி. ஓகே, அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்தது. இதையும் நான் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் காட்டுறேன். என் ஃப்ரெண்டு வந்து சந்தோஷப்படுவான் இதை பார்த்தா. தேங்க்யூ ஸோ மச் மச்சான் உன்னோட சாக்லேட்டுக்கு. அண்டு இது வந்து குக்கருங்க. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப குட்டி குக்கர் ஒன்று எடுத்துகிட்டேன். இது வந்து 1 லிட்டர் குக்கர். இது இங்கே பாருங்களேன், மொத்தமே இந்த ஒரு வரல சைஸ் தான் இருக்கும் இது. ஸோ இது குட்டி 1 லிட்டர் குக்கர். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டவ். இது எப்படி நான் பேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பபிள்ஸ் இதை வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கும். ஸோ இது ஏன் நான் அப்படி வச்சுருக்கேன்னா, சம்டைம்ஸ் நம்ம பேக்கை அங்கங்கே எங்கேயாவது நம்ம வச்சு எடுப்போம். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பபிள்ஸ் கவர் கிடச்சதுன்னா இதை ப்ராப்பராக அப்படி மூடிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து சேஃபாக இருக்கும். அந்தளவு எந்த டேமேஜும் ஆகாது ட்ராவல் அப்போ. ஓகேங்களா, இது வந்து அடுப்பு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த அடுப்போட சிலிண்டர் 2 சிலிண்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். நம்மளோட மோட்டோ க்ளவுஸோட இதில் தான் வச்சுருக்கேன். பட் இங்கே பாருங்கள், 2 சிலிண்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் போடுங்க. நான் வந்து டெல்லியில் தான் வாங்கினது. கரெக்டான ப்ரைஸில் கரெக்டாக அவங்க எக்ஸ்ட்ரா வந்து 100 150 வந்து டெலிவரி சார்ஜ் கேட்பாங்க. கரெக்டாக எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் பேக்குமே அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 3 டப்பாவில் என்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது வந்து சுகர் இருக்குது, அண்ட் இதில் வந்து உப்பு இருக்குது, அண்ட் இது வந்து மஞ்சத்தூள் இருக்குது. எதுக்கு மஞ்சத்தூள் இவ்வளோன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா யூஸ்வலாக எல்லாத்துலேயுமே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவேன். அதோட என்னென்னா எனக்கு எங்கேயாவது கையில் அடிபட்டுருச்சு இல்லை புண்ணு ஏதாவது வந்துருச்சு அந்த மாதிரினா ஃபஸ்ட்டு நான் வைக்கிறது மஞ்சத்தூள் தான். இல்லைனா மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சுகர் உப்பு முக்கியமோ அந்த மாதிரி மஞ்சத்தூளும் எனக்கு முக்கியம். ஸோ அதனால் இது 3மே இந்த குட்டி குட்டி பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இந்த 2 பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குட்டியாக நெய். ஏதாவது நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நெய் போட்டு சாப்பிட்லான்னு தோணும் எனக்கு. அப்போதைக்கு நான் நெய் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அண்டு இது வந்து ஆயில். ஏன்னா நார்த்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த கோல்டு வின்னர் ஆயில் வந்து கிடைக்காது. அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த மஸ்டர்ட் ஆயில், அதுக்கப்புறம் அந்த அது என்னது டிஃப்ரெண்ட்டான ஆயில் தான், அந்த கடுகு ஆயில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் குக் பண்ணும்போது. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நான் ஒரே ஒரு இதில் வந்து இந்த ஜிஆர்பி காலி பண்ணிட்டு அதில் வந்து நெய் எடுத்து போல் அது ஸோ இந்த டப்பாவில் வந்து நான் ஆயில் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் அதை விட குட்டிங்க இது. இங்கே பாருங்கள், இதோட குட்டி இது வந்து நெய். ஓகேங்களா, அண்ட் இந்த டப்பாவில் வந்து மசாலா பேக்கெட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னென்ன எடுத்து போகிறேன்னு காட்டுறேன் இருங்க. இதில் என்னென்ன எடுத்து போகிறேன்னா, குழம்புத்தூள், ஆச்சி குழம்புத்தூள் 1. ஏன்னா இதெல்லாம் அங்கே நிஜமாகவே கிடைக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே கிடைச்சாலும் ஒரு குழம்புத்தூள், ஒரு சாம்பார் தூள், அதுக்கப்புறம் ஊறுகாய் பாக்கெட் வந்து 2. ஒன்று வந்து லெமன், ஒன்று வந்து மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் பாக்கெட் 1. ஸோ இவ்வளோ தான் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸும் வந்து அந்தளவு எடுக்காது. ஸோ அப்படி நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் வந்து ஒரு குட்டி குக்கர் காமிச்சேன். அண்டு ஐயோ இங்கே இருக்கு. ஓகே, ஒரு கடாய் வந்து நான் வச்சுருக்கேங்க, ஒரு குட்டி கடாய். இது பார்க்க பெருசாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், மொத்தமே என்னோட ஒரு ஜானை விட சின்னது இது. இங்கே பாருங்கள், தெரியுதா, ரொம்ப சின்னது. இது ரொம்ப குட்டியும் இவ்வளோண்டு தான் இருக்கும். மொத்தமே ஒரு குட்டி கடாய்ங்க. இது சும்மா நம்ம வீட்டில் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறது. பட் ஒரு ஆளுக்கு சமைக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிப்பேன். அண்டு ஒரு கிளாஸ் எப்போவுமே நான் எடுத்துப்பேன்.
அண்ட் 3 லெமன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ கத்தி வந்து நான் எப்போவுமே ஒரு கத்தி வந்து வச்சுப்பேன். இது யாராவது கேட்டாங்கன்னா குக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். பட் மேக்ஸிமம் ட்ராவல்ப்போ இந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சுக்கிறது நல்லது கிடையாது. எங்கேயாவது போலீஸோ இல்லை ஆர்மியோ பிடிச்சாங்கன்னா நம்மளை வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து நம்மக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நிறைய பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெப்பன்ஸ் அதிகமாக வச்சுக்காதீங்க. பட் இன்கேஸ் என்கிட்ட கேட்கும் போது நான் இந்த மாதிரி காமிச்சேன் அப்படின்னா மேபி இதை வந்து வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, அதுவுமே கன்ஃபார்ம்டாக தெரியல. அண்ட் ஒரு குட்டி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இந்த முக்கியமானதில் வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன்று வந்து சமைக்கிறது. ஏன்னா இந்த ஸ்பூன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனோட இவ்வளோ தாங்க இருக்குது மொத்தமே. இந்த ஸ்பூன் சைஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து சமைக்கிறதுக்கு அண்ட் இது வந்து சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா. அண்ட் இது வந்து பிளேட், இது தாங்க என்னோடய பிளேட். அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியூண்டு பிளேட்டு, ஒரு ஜான் சைஸ் தான் இருக்குது. எல்லாமே ஒரு ஜான் சைஸ் தான். ஸோ ஒரு பிளேட்டு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா என்னோடய டீ செட், அதாவது டீ ஆர் காஃபி மேக்கர் அப்படின்னு சொல்லுவேன். இதில் என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து காஃபி பவுடர்ஸ் இருக்கும். இந்த 3 ரூபாவா, இது எவ்வளோது இது? 3 ரூபா தான். 3 ரூபா காஃபி பவுடர் வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ராடு. இது வந்து வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் வந்து காஃபி டீ வந்து மேக்ஸிமம் வெளியில் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மக்கிட்ட கிளாஸ் இருக்கு இல்லையா. ஸோ கிளாஸில் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளக்கு வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட சுகரும் இருக்குது அண்ட் காஃபி பவுடரும் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக பட்ஜெட்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஓகே, இது தாங்க நம்மளோட காஃபி செட்டு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பத்திரமா ஒரு சின்ன இந்த மாதிரி பேக்கில் வச்சுப்பேன். ஏன்னா இதெல்லாம் வைக்கும் போது இங்கே பாருங்களேன் மொத்தமே இவ்வளோ தான் ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்லிம்மான டப்பாஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா தூக்கி போடாமல் இதெல்லாம் வச்சுருந்ததுனால தான் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்து நம்ம மொத்தமே வந்து எடுத்துகிட்டு போகிறது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னா மறந்துடாமல் எனக்கு இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்குறதுக்கு. ஓகேங்களா. முக்கியமான விஷயம் வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன் அப்படின்னா மெடிசன்ஸ் ஏன்னா ஒரு சிலர் வந்து ரெகுலராக டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மறந்துடாமல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் என்ன டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். ஒரே நிமிஷம். இந்த பாருங்க சைடில் தெரியுதா டேப்லெட்ஸ். ஏன்னா நான் ரொம்ப டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு மெயின் டேப்லெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஸ்டொமக் அப்செட் ஆச்சு, ஏதாவது ஃபுட்டு ஒத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படின்னா அந்த டேப்லெட் வச்சுருப்பேன். பெயின் கில்லர், ஏன்னா அந்த பீரியட்ஸ் டைம் அப்போ எனக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால் பெயின் கில்லர் டேப்லெட் வச்சுருப்பேன். பேராஸ்டமல் டேப்லெட் வச்சுருப்பேன். ஸோ இது 3 வந்து நான் மெயினாக வச்சுருப்பேன். இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எடுக்கிற டேப்லெட்ஸோ இல்லைனா விக்ஸ் வேப்பரப் அந்த மாதிரி வந்து ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். யூஸ் ஆகிறதுனா பரவாயில்ல, வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம போகிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்தே ஒரு 3500, 3700, 800 கிலோமீட்டருக்கு தூரமாக வந்து போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சோலோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். மெடிசன்ஸ் எப்போவுமே மறந்துடாது. டாக்குமெண்ட்ஸ், மெடிசன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர் க்ளோத் அண்ட் குக்கிங், இந்த 5 டைப்ஸ் ஆஃப் திங்ஸை வந்து நீங்கள் மறந்துடாமல் எடுத்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நான் எப்படி எடுத்து வச்சேன் ஈஸியானு யோசிக்காதீங்க. நேற்றே வந்து நான் ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், அடுத்தது குக்கிங்கும் போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் எழுதிட்டேன். நேற்றே உட்காந்து எழுதிட்டு அதை இன்றைக்கி நான் உட்காந்து அதில் ஒவ்வொன்றா டிக் பண்ணிகிட்டே வந்து நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் என்ன எடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறது அன்றைக்கி வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ முன்ன நாளே வந்து இந்த பேக்கிங்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் போகிற அன்றைக்கி பேக்கிங்கை ஸ்லோவாக நிதானமாக அப்படி ஹாயாக பண்ணிவிட்டு அப்படி கிளம்புங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறந்தாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின எனி சஜஷன் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ தாராளமாக போடலாம். Thank you so much. Keep supporting, keep sharing your love and thank you so much. சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து நம்ம காஷ்மீருக்கு வந்து இப்போ கிளம்புறோம். எப்படி போகிறோம், எப்படி பிளான் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய். சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க.